வயநாட்டில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொதுமக்களிடமிருந்து தாம் சேகரித்த நிவாரணப் பொருட்களை MP சசி தரூர் வயநாட்டிற்கு கொண்டு சென்று கல்பற்றா பகுதியில் தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினரான சித்திக்கிடம் ஒப்படைத்தார். பின்னர் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள நிவாரண முகாம்களுக்கு சென்று மக்களை நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 365ஐ தாண்டியுள்ள நிலையில் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களது மறுவாழ்வுக்கான பணிகளை கேரள அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்கு பல்வேறு தரப்பினர் நிவாரண நிதி கொடுத்து உதவி வரும் நிலையில் கேரளாவில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த CPM MLAக்கள் தங்கள் 1 மாத சம்பளத்தை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர். வயநாட்டில் நிவாரணப் பணிகளுக்காக நடிகர் டோவினோ தாமஸ் நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளார். முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு 25 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ள அவர் நிவாரண முகாம்களுக்கு 1000 சில்வர் தட்டுகள் மற்றும் டம்ளர்களை வழங்கியுள்ளார். மேலும் வயநாடு மறுவாழ்வுக்கு உதவுமாறு நடிகர் டோவினோ தாமஸ் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வயநாடு மக்களுக்காக நன்கொடை வழங்குபவர்களுக்கு வசதியாக புதிய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள இணையதள போர்ட்டலில் சென்று ஆன்லைன் பேங்கிங், டெபிட் கிரெடிட் கார்டுகள் அல்லது UPI மூலமாக நன்கொடைகளை வழங்கலாம் என கூறியுள்ளார். இதற்கான ரசீது 48 மணி நேரத்திற்கு பிறகு கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு தனியார் நிறுவனம் ஒன்று மென்பொருளை அறிமுகம் செய்துள்ளது. உலகின் எந்த பகுதியில் இருப்பவர்களும் இந்த மென்பொருள் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்பதையும் அவை அங்கே எந்த அளவு உள்ளது என்பதையும் தெரிந்து கொள்ளும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் தேவையான அளவு பொருட்களை மட்டும் பட்டியலிட்டு அனுப்பவும் தன்னார்வலர்களுக்கு இந்த மென்பொருள் உதவியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.